மதுரை மீனாட்சி பதிப்பகம் வழங்கும் தமிழ் சுருக்கெழுத்து ஒலிநாடா. தமிழ் சுருக்கெழுத்து உயர்வேகம் நிமிடத்திற்கு 120 வார்த்தைகள் கொண்ட வினாக்கள். டிசம்பர் 1985. ஸ்பீடு பேசேஜ். குரல் கொடுத்துள்ளவர் மதுரை கூக்கி ஜெயபாலன். கமெண்ட்ஸ். மாண்புமிகு சட்டமன்ற பேரவை தலைவர் அவர்களே, இந்த அவையில் என்னுடைய கருத்துக்களை சொல்ல வாய்ப்பளித்ததற்காக முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கலப்பு திருமணத்தின் மூலமாக சாதி வேறுபாடுகளை அகற்றி சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி ஒப்பற்ற ஒரு புதிய சமுதாயம், சாதி பேதமற்ற சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய பெரு விருப்பமாகும். அவ்வாறு ஆசைப்படுகின்ற இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட திருமணம் செய்து கொள்ள முன் வருபவர்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள், அதனால் ஏற்படுகிற விளைவுகள், தொல்லைகள் ஆகியவற்றிலிருந்து தக்க பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் சில உரிமைகளை, சலுகைகளை அரசாங்கம் கொடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அதன் மூலமாக ஜாதி பேதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று நம்புகின்றேன். தற்போது அரசு தருகிற விளக்கத்தை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. கலப்பு திருமணம் என்றால் ஆண் பெண் ஆகிய இருவரில் யாரேனும் ஒருவர் ஆதிதிராவிடர் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இப்பொழுது இருக்கிறது. அந்த நிபந்தனைக்குட்பட்டு திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு தான் அதற்கான சலுகைகள் அரசாங்கத்தால் அளிக்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு நிபந்தனை தேவையில்லை என்பது தான் என்னுடைய கருத்தாகும். காரணம், அண்மை காலமாக இத்தகைய திருமணங்கள் பல்வேறு ஜாதிகளிடையே நடைபெறுகின்றன. இந்த சமுதாயத்தில் உள்ள மக்களை பிற்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் இதர சமூகத்தினர் என்று 3 வகைகளாக பிரித்து வைத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு பிரிவிலும் கூட பல்வேறு ஜாதிகள், உபஜாதிகள் இருக்கின்றன. மேலும் ஒவ்வொரு சாதியிலும் கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆகவே முற்போக்கு ஜாதியாக இருந்தாலும், பிற்பட்ட அல்லது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் 2 ஜாதிகளுக்கு இடையே நடைபெறுகிற திருமணங்கள் நாம் கலப்பு திருமணங்களாக அங்கீகாரம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாகும். இந்த மன்றத்தில் உள்ள அனைத்து கட்சி உறுப்பினர்களும் என்னுடைய கருத்தை ஏற்பார்கள் என்று நம்புகிறேன். அத்தகைய அங்கீகாரத்தை உரிய ஆணைகளின் மூலம் உடனடியாக அரசாங்கம் பிறப்பிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக, கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எந்த சாதியை சேர்ந்தவர்கள் என்று வரையறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் விரும்பினால் தகப்பன் ஜாதியை அல்லது தாயின் ஜாதியை கூறலாம் என்று சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக ஜாதிகளற்ற சமுதாயத்தை படைக்க பாடுபடும் இந்த அரசாங்கமானது எவ்வாறு சாதியை ஒழிக்கப் போகின்றது என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. நம் நாட்டில் குழந்தைகளுக்கு ஜாதி உணர்வுகள் குடும்பத்தில் இருந்துதான் உருவாகின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பள்ளிகளில் சேரும்போது விண்ணப்ப பாரங்களில் ஜாதியின் பெயரை குறிப்பிட சொல்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் போதிக்கப்படும் பள்ளி பாடத்திட்டங்களிலும் ஜாதியின் உயர்வு தாழ்வு பற்றி கற்பிக்கப்படுகிறது. இதன் காரணமாக குழந்தை பருவத்திலிருந்து மனித வாழ்க்கையின் இறுதி கட்டம் வரை ஜாதி ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதி பேதமற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமானால் எல்லா தரப்பு அரசியல் தலைவர்களும் கலந்துரையாடி நிலையான முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் காலங்களில் ஜாதிக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. இந்த இடத்தில் இன்ன ஜாதியை சேர்ந்தவர் நின்றால்
வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பிருக்கிறது என்று கருதி அந்த குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவரையே வேட்பாளர்களாக தேர்ந்தெடுக்கின்றனர். இவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு ஜாதி அடிப்படையில் அல்லாமல் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய அனைவருக்குமே சலுகைகளை வழங்க அரசு முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்து கொள்கிறேன். ஸ்டாப்.